மீன்காரம்மா, என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க? சங்கரா, நகரை, காரப்பொடி எல்லாம் கலந்தது, புளியாம்பாறை, காணங்கத்தை, தேங்காய் பாறை, எரை. இது என்ன மீன்? காணங்கத்தை. காணாங்கத்தை இதே சைஸ்லேயே தான் வருதா? ஆமாம். இது விட பெருசாலாம் வரல. இது முளியாம்பாறையா? இதுவும் காணாங்கத்தை மாதிரியே இருக்கு. முளியாம்பாறை முண்டைக்கண்ணி மீன். அது கண்ணு வந்து போயிருக்கு. கண்ணு எவ்வளோ பெருசா பத்தியா? என்னத்தை பார்த்து போடுக்கா? மீனை பார்த்து போடுக்கா. எவ்வளோ கிலோ? இது 450 ரூபா. ரைட்டு. இது 350 ரூபா. இது மூணுமே 350 ரூபா. எறா 350 ரூபா. சூப்பரு. எறா நல்லா பெருசு வச்சாச்சு. எறா போடுங்க. பாரு மீன், இந்த சீலா மீனுக்கு பதிலாக அதை கேட்குறாங்க. எந்த மீன்? இந்த மீன், அந்த பாறை மீனியா? அது நல்லா இருக்குல்ல. ஆமாம், நல்லா செதையா நல்லா இருக்குது. சரியா இருக்குல்ல. 500 ரூபா தான் ஒரு நக்கத்தில் போட்டேன். அப்புறம் இப்போ 450 தான் போட்டேன். ஆனால் வளர்றாங்க. ஆம்பளைகிட்ட வாங்கிடுறாங்க. 550 ரூபா ஓடுறாங்க. பின்ன அலற மாட்டாங்களா? இவ்வளோ வேலை சொன்னா அலறாமல் என்ன பண்ணுறது? நம்ம சென்னையில் மட்டும்தான் இவ்வளோ விலையாக இருக்குது. மற்ற ஊருங்கள்லாம் வந்து கம்மி தான். எங்கள் அம்மா நான் பிறந்த ஊரில் இன்னும் மீன் பார்த்தீங்கடா. எந்த ஊர் நீங்கள் பிறந்த ஊர்? முதுகுலப்புறப்ப தான், ராம்நாடு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் விலையாத்தே இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம மீன் பலவலன்னு இருக்கு. அவங்க வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் மீன். இப்போ பார்த்தா என்னண்டா பழைய மீன் மாதிரி இருக்கு. பலன்னு இருக்கு. ஆனால் அந்த இந்த முண்டைக்கண்ணி மீன் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக. அந்த இது எடுத்துகிட்டு வந்தீங்களா? அந்த கவலை மீன் சின்ன சின்னதாக வரலக்கா. நல்லா இல்லக்கா. அப்படியே பாயாசம் மாதிரி கிடக்குக்கா கவலை. பாயாசம் மாதிரியா? என்னென்ன பேர் வைக்கிறாங்க பாருமா. பாயாசம், வடை. இல்லை நல்லா இல்லை. இல்லாட்ட கவலை எடுத்துகிட்டு வந்தால் கேட்பாங்கல்ல. எல்லா மீனும் கலந்த மாதிரி இருக்கு. இது எல்லா மீனும் கலந்த மாதிரி. இருக்கு. கலந்த மீன் ஒரு 1/2 கிலோ போட்டுருங்க. அப்புறம் வந்து எறா வந்து ஒரு 1/2 கிலோ போட்டுருங்க. பேத்தி சாப்பிட்ற மாதிரி எதனா ஒரு மீன் எடுத்துன்னு வரீங்களா? முள் இல்லாத. முள் இல்லாத இது 2 தான். இந்த மீனுக்கு இது முள் இருக்காது. முள் இருக்கு. 350 ரூபால அது. இது மட்டும் 400 ரூபா. 450 பாறை மீன் மட்டும். ஒரு நகத்தில் 500 ரூபா ஓட்டேன், ஒரு நகத்தில் 450 ஓட்டேன். ஒரு சின்ன மீன் போடலாம்ல? எக்ஸ்ட்ரா தென்பா ஓட்டிருக்கேன். 350 ரூபா. நான் உனக்கு கூடத்தையும் போட்டிருக்கேன். சின்ன மீனா இது? அந்த மீன் யாருன்னா போட்டாங்களா? நமக்கு ஒரு மஞ்சள் இல்லையா? அதே 350 ரூபா. உனக்கு 2 மீன் தான் நிற்கிது. ஒரு மீன் பெரிய மீன். இப்போ அதுக்கு பதில் போட்டேன். இல்லைண்டா இதை காணாங்கத்தையே போட்டு. அதிசயமாக இருக்குதே. எப்பவுமே வாங்க மாட்டேன். அதிசயமாக இருக்கு. போலையா? சைதாப்பேட்லேயும் அதே வேலை தான்மா. இவங்க சொல்கிற வேலை தான் அங்கேயும் சொல்கிறாங்க. நாங்கள் ஓடி வாங்குறத எங்கே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். ஒரு சமயத்துக்கு உங்களை இந்த மீனும் நல்லா புதுசாக எடுத்துன்னு வராங்க. மீன் தரப்பட எனக்கு எறா போடுங்க 1/2 கிலோ. அப்புறம் மீன் வந்து இது போடுங்க, இந்த கலந்த மீனாக போடுங்க, குழம்பு வைக்கிறதுக்கு. காரப்பொடி எல்லாம் கலந்து. ஆமாம். மீன் எறா பெருசாக இருக்குதுன்றீங்க, ஆனால் அதே சைஸில் தான் இருக்குது. ஆமாம், இது நேற்று பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கா. இன்னைக்கு பரவாயில்ல, எறா பெருசுதான் இன்னைக்கு. அந்த பெரிய சைஸ் எல்லாம் 400 ரூபா ஓடணும். இந்த சைஸு எடையை பார்த்துக்குங்க. சரி, எடையெல்லாம் குறைச்சி போட மாட்டேன்.
கொசுறு போடுங்க கொசுறு போடுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மீன் அந்த மீனை ஒரு 1/2 கிலோ போட்டுருங்க, எல்லாம் கலந்து மீன். காரப்பொடி நல்லா பெருசு சார் சாத்துக்கு போடு போடு. கலந்த மீன் எவ்வளோ சொன்னீங்க? 170. 5 ரூபாய் கேட்க முடியாதுல்ல உங்கள்கிட்ட. கேளுங்க கொடுக்குறேன். சரி ஓகே. மொத்தம் எவ்வளோ? 2 சேர்ந்து 350 ரூபா வரும். சரி.